ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா உலகத்திலே மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய காலபைரவர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஈரோட்டில் இருக்குது. அரச்சலூர் பஸ் ஏறி பூந்துறைக்கு அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும். இங்கே வந்து குட்டி காலபைரவர் சிலை முன்னாடியே வச்சுருக்காங்க. இந்த காலபைரவர் சிலைக்கு வந்து பூசணிக்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறாங்க. அதுதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம அப்படி ஏற்றி பார்த்ததில்ல. அதனால் நாங்கள் நெய் விளக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் நாங்கள் நெய் விளக்கை ஏற்றிட்டோம். ஆனால் இங்கே வந்து எல்லாருமே பூசணிக்காய் விளக்கு தான் ஏற்றுறாங்க. பூசணிக்காய் விளக்கு ஏற்றுனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பூசணிக்காவை வந்து ரெண்டா கட் பண்ணி அதுல இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதுல எண்ணெய் நிறைய ஊற்றி அவங்களே வந்து ரெடி பண்ணி தராங்க. வேணும்னா நம்ம வீட்டில இருந்தே கூட எடுத்துட்டு வந்து இந்த பூசணிக்காய் விளக்க வந்து ஏற்றிக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாதனால நம்ம நெய் விளக்கே ஏற்றிட்டோம். நெய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு உள்ளார சாமி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகலாம் வாங்க. இந்த சாமியை பாருங்க, கீழே வந்து நாய் இருக்கு. நாய்க்கிட்டேயே சாமி நிற்கிற மாதிரி இருக்கு. சாமி சிலை நல்லா பெருசா இருக்குது. சாமியை பார்க்கும் போதே கண்ணு நமக்கு பயமா இருக்குது. பக்கத்துல போக போக பாருங்க, உங்களுக்கும் தெரியும். நீங்களும் வந்து இதை பாருங்க. கோயில் பார்க்கவே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எந்த ஒரு சவுண்டும் இல்லாம அமைதியா இருந்தாங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அமைதியா இருக்கீங்க. என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு பார்த்தோம்னா சாமிக்கு அறுவரைக்குள்ளேயே நம்மளை விடுறாங்க சாமி கும்பிட. அதுதான் இங்க ரொம்ப அதிசயமா இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இங்க வந்து புளியோதரை பிரசாதமும் கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.